அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கடந்த பல நாட்களாக தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் என்கிற தலைப்பிலே ஒரு சில சத்தியங்களை நாம் சத்திய வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த போதனையின் 3ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 3ஆம் பகுதி என்ன? ஆரோக்கியத்துக்கான அஸ்திபாரம் என்ன? இதிலே 3வது அஸ்திபாரத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் சிறந்த வைத்தியராய் இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாராய் இருக்கிறார்? அவர் சிறந்த வைத்தியராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இதை தொடர்ந்து இன்றைக்கும் சில காரியங்களை நான் சத்திய வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், மரித்து போன இயேசுவின் சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் 3ஆம் நாளிலே உயிர்ப்பித்தார், அதாவது உயிரோடே எழுப்பினார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். தெளிவாக சொன்னால், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஏதோ ஒரு பாஸ்டருக்குள்ள மாத்திரம் கிடையாது, ஊழியக்காரங்களுக்குள்ளே மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். சரி, எதற்காக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார்? அருமையானவர்களை கவனியுங்கள். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்காக, சாவுக்கு ஏதுவான வியாதிப்பட்ட நம்முடைய சரீரங்களை குணமாக்குவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பலவிதமான நோக்கத்துக்காக அவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அதுல ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்காக, அதாவது நம்முடைய சரீரங்களை குணமாக்குவதற்காக, நம்முடைய சரீரங்களை பலப்படுத்துவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். அவர் என்னுடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார். அவர் என்னுடைய சரீரத்தை குணமாக்குகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்கிற மாத்திரத்திலே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னார், அவர்கள் என்ன நினைத்து விடுகிறார்கள் என்று சொன்னால், 2ஆம் வருகையில உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆவியானவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று நினைக்கிறார்கள். இது தவறு. ஏனென்று சொன்னால், இங்கே செத்து போன சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லவில்லை. அதாவது சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். செத்து போன சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லவில்லை, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சாவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிற அந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாகவே இரண்டாம் வருகையிலே பாருங்க, உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் உயிர்த்தெழுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிச்சயமா என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார், உயிரோடு எழும்ப பண்ணுவார். இதுல எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இன்றைக்கு உயிரோடு இருக்கும் போது பாருங்க, இந்த சரீரம் வியாதி படும்போது அப்படிப்பட்ட சரீரங்களையும் ஆவியானவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார் என்றுதான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான பாருங்க சரீரங்களை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை, சாவுக்கு ஏதுவான பாருங்க வியாதிகள் நம்மை வந்து தாக்காதபடிக்கு அதற்கு என்ன செய்கிறார்? நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். அந்த வியாதி நம்மை தாக்காதபடிக்கு, நம்முடைய சரீரங்களை பாருங்க அது வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்காதபடிக்கு என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாத்து என்ன செய்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார். ஒருவேளை நம்முடைய ஞான குறைவினாலே, நம்முடைய அறியாமையினாலே, நம்முடைய தவறான வாயின் வார்த்தையினாலே ஒருவேளை வியாதி வந்தாலும் கூட கர்த்தர் அதை கிருபையாய் மன்னித்து என்ன பண்ணுகிறார்? வியாதிப்பட்ட விளைவினப்பட்ட அந்த சரீரத்தை அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அந்த சரீரத்தை அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அன்றாட வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். வியாதிப்பட்ட என்னுடைய சரீரத்தை அவர் குணமாக்குகிறார். விளைவினப்பட்ட என்னுடைய சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார். எனவே நான் சீக்கிரத்தில் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் நீடித்த நாட்களாய் வாழ்வேன் என்று நீங்கள் விசுவாசித்து வாயினால் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் சற்று கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என்ன செய்வார்? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரங்களை ஆவியானவர் கொன்று போடுவார் என்று சொல்லவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நான் உங்கள் சரீரங்களை என்ன செய்வேன்? உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் சரீரங்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஜீவனாலே நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய பலவீனமான சரீரத்தை அவர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். குணமாக்கி நாம் நீண்ட நாட்கள் இந்த பூமியிலே, இந்த சரீரத்திலே வாழும்படியாக நம்முடைய சரீரங்களை என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரியத்தை? நாம் சரீர சுகத்தை பெற்று அனுபவிப்பதற்கு சில அஸ்திபாரமான காரியங்கள் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அவர் அருமையான வைத்தியராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். குமாரனாகிய தேவன் மாபெரும் வைத்தியராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சிறந்த வைத்தியராய் இருக்கிறார். தெளிவாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருமே பாருங்க நாம் சரீரத்திலே சுகமாய் வாழ்வதற்கான காரியங்களை செய்வதற்காக தான் பாருங்க நம்மோடு கூட என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பலவிதமான நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயுமே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுல ஒரு நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் பாருங்க ஒவ்வொரு விசுவாசிகளுடைய சரீரத்தையும் அவர் என்ன செய்கிறார்? சுகமாக்குவதற்காக, அவர்களை பலப்படுத்துவதற்காக, அந்த சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்காக, நீண்ட நாட்கள் அந்த சரீரத்தை வாழ வைப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயுமே வாசம் பண்ணுகிறார். ஆகவே விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் யாவருமே என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை 100% சார்ந்து கொண்டு வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை 100% சார்ந்து கொண்டு வாழும் பொழுது
நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே நீங்கள் தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிப்பீர்கள். ஒருவேளை சில காரணத்தினாலே சில வியாதிகள் வந்து உங்களை தாக்கி இருக்கலாம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரத்தை குணமாக்குவார். நீங்கள் தீர்க்காயுசாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை என்ன செய்வீர்கள்? மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். குணமாக்குகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுகிறோம். வியாதிப்பட்ட சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்துல ஒருவேளை வியாதி இருக்குமானால், பலவீனம் இருக்குமானால், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த சரீரத்தை ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்க வேண்டும்படியாய், அந்த சரீரத்தை நீர் பலப்படுத்த வேண்டும்படியாய், அந்த சரீரத்தை நீர் குணமாக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியார் தாமே, ஆரோக்கியத்தின் ஆவியார் தாமே உயிர்ப்பித்து சுகமாக்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.